கர்த்தரால் வருவதும் கிடைப்பதும். கர்த்தர் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர். அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவரே மீட்பர். அவர் நம்மை சிருஷித்தார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரே நம் பலனும் கீதமுமானவர். அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. 1000 தலைமுறைகளுக்கும் இரக்கம் செய்கிறவர் அவரே. அவருடைய நாமம் மேலானது. அதுவே பலத்த துர்கம். கர்த்தர் பெரியவரும் துதிக்கப்படத்தக்கவருமானவர். நம்மை ரட்சிக்கிற அவரே கன்மலையும் கோட்டையுமானவர். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் நம் தகுதிக்கேற்ப இரக்கம் அன்பு பாராட்டாமல் நாம் பாவிகளாய் இருக்கும்போதே நம்மேல் கிருபை கொண்டவர். அவர் கிருபை நிமித்தம் வரும் நன்மைகளை கிடைக்கும் ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிற நாம் அவருக்கு சாட்சிகளாய் நிலை நிற்போமாக. கர்த்தரால் வரும் நன்மைகள். நீதிமான்களின் ரட்சிப்பு கர்த்தரால் வரும். மனதின் யோசனைகள் மனுஷனுடையது, ஆனாலும் நாவின் பிரதியுத்திரம் கர்த்தரால் வரும். சீட்டு மடியிலே போடப்பட்டாலும் காரிய சித்தி கர்த்தரால் வரும். குதிரை இத்தனாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நீதிமான்களுக்குரிய பலன் கர்த்தரால் வரும். தேவன் தம்முடைய பிரசன்னமாகுதலை ஏற்ற காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே ஜீவனுள்ளவர், நித்திய ராஜா. பூமியின் அஸ்திபாரங்கள் அவருடையது. இப்பூமியில் வாழும் நமக்கு அவரால் கிடைக்கும் பலன் மிகுந்த ஆசீர்வாதமானது. ஞானமும் புத்தியும் கர்த்தரால் கிடைக்கும் பலன். கர்த்தரின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாக வரும்போது நிறைவான பலன் கிடைக்கும். நீதிமான்களுக்கு அவனவன் கிரியைக்கு தக்க பலன் அவரால் கிடைக்கும். கர்ப்பக்கனி கர்த்தரால் கிடைக்கும் பலன். கர்த்தரை சேவிக்கும்போது சுதந்திரமாகிய பலன் கிடைப்பதுடன் ராஜ்யபாரமும் கிடைக்கும். கர்த்தர் நிமித்தம் துன்பப்படுகிறவர்களுக்கு ஆயுசு நாட்கள் கூடவும் அவரால் தேவ ஆவியின் அபிஷேகமும் கிடைக்கும். மேலும் பரலோகத்தில் மிகுந்த பலன் உண்டாயிருக்கும். தேவன் சர்வ வல்லவர். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நற்பலன் அருளுவது மட்டுமல்ல, ஒருவருக்கொருவர் விரோதிக்கிறவர்களுக்கும் பிறனுடைய ஆத்மாவிற்கு விரோதமாக தீங்கு பேசுபவர்களுக்கும் வரும் பலன் சாபமாயிருக்கும். எனவே அவர் கிருபை நிமித்தம் வரும் நன்மைகளை அனுபவிக்கிற நாம் நம் செய்கைகளில் சிந்தனைகளில் எச்சரிக்கையாயிருந்து சாபத்துக்கு விலகி அவரால் வரும் நன்மைகளையும் கிடைக்கும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்வதில் ஜாக்கிரதையாயிருப்போமாக. ஆமேன்.